இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, கம்பெனில ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. இல்லனா முக்கியமானது ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, பார்க்க ஒரு மாதிரி குழப்பமா இருக்கீங்களா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. பூமி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? பூமியா? ஏன் அவ்வளவு ஆச்சரியமா கேக்குற? இல்ல, எப்பவும் தைய தக்கா தித்தி தைன்னு கூப்பிடுற நீங்க பூமின்னு ரொம்ப உரிமையில சொன்னீங்களா, அதான். புரி, ஓவரா யோசிச்சுட்டு இருக்காது. நமக்கு நெருக்கமானவங்கள தான் உரிமையோட கூப்பிடுவாங்களா? நம்ம கூட தானே அவளும் இருக்கா. அவளை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டியா? அப்படின்னா பொறுப்பு. ககன், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. இவ்ளோ நேரமாச்சு, பூமி இன்னும் வரல. வாடா போய் தேடலாம். அம்மா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவ லேட்டா வர்றது ஒன்னும் புதுசு இல்லையே. வந்துருவா, விடுங்க. வந்துருவான்னு அப்படியே விடுறதுக்கு அவ ஒண்ணு யாரோ தெரியாத பொண்ணு இல்ல. நம்ம கூட இருக்கிறவ, நம்மள ஒருத்தியா இருக்கிறவ. அந்த பொண்ணு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அவங்க தனக்கு சம்பந்தம் இல்லைனாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் போராடுவா. எப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுவா. நமக்காக யோசிக்கிற, நம்மள சொந்தம்னு நினைக்கிற அந்த பொண்ணுக்காக நாம கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது, ஆண்டி, எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்கு ஊட்டி விடுற சாப்பாட்டுல அம்மாவோட அன்பு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னா, அவ சொன்னதை கேட்டு நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் இவ அந்த அபூர்வ பொண்ணு கூட சண்டை போட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே இவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. அது பத்தாதுன்னு முன்னா நேத்திக்கு வேற அந்த அபூர்வா வீட்டுக்கே போய் சண்டை போட்டிருக்கா. என்னது? திரும்பவும் போனாளா? எதுக்கு? அந்த அபூர்வா கிட்ட போய் என்னையும் அவரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பேசினதா சொன்னா. இந்த தையத்தக்காக்கு வேற வேலையே இல்லையா? ஆக்சுவலி அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்க என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? அவ போன விஷயம் எனக்கு தெரியாதுடா. அவ போயிட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சது. எனக்கு என்னமோ அபூர்வா வீட்டு ஆளுங்க பூமி ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. அந்த அபூர்வா நேரடியா பேசுறத விட திருட்டுத்தனமா ஒருத்தரை பழி வாங்கறதுல பெரிய ஆளு. என்ன வேணாலும் நடக்கட்டுமா? தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மூக்க நுழைச்சா என்ன நடக்கும்னு அந்த பொண்ணுக்கு தெரியணும். அப்படி சொல்லாதடா. இவ்ளோ நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கு வராதது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க எதுக்காக டென்ஷன் ஆவறீங்கம்மா? டென்ஷன் ஆக வேண்டியது, பயப்பட வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணு. மனிதர்களுக்கும் மனித நேயத்துக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு பிறவி கிட்ட போய் அவ சண்டை போட்டிருக்கா.
மனித நேயமே இல்லாத மனித மிருகம் அவங்க. அவங்க நினைச்சா எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க. அவளை அவங்க ஏதாவது பண்ணிருந்தா சாதாரண மனுஷங்க நேரா பேசியும் நம்ம மனச நோகடிச்சோ அப்படியே விட்டுருவாங்க. ஆனா இவங்க மனுஷங்களே இல்ல, மனித உருவத்துல இருக்க அரக்கங்க. பால்ல தண்ணி ஊத்துற மாதிரி சுலபமா உயிரை காத்தோட காத்தா கலந்து விட்டுருவாங்க. அண்ணா, அம்மா இந்த அளவுக்கு கவலைப்படுறாங்கன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணா. நம்ம வீட்ல முளைக்கிற ஒரு சின்ன புல்லுக்கும் அந்த வீட்டு ஆளுங்களால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா நான் அந்த வீட்ல ஒரு சின்ன கள்ளிச்செடியை கூட முளைக்க விட மாட்டேம்மா. அவ உடம்பு மேல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டிருந்தாலும் இது வரைக்கும் இந்த சாந்தமான ககனை பார்த்தவங்க எல்லாரும் புயல் மாறி மாறின ஒரு அசுர ககனை பாப்பாங்கம்மா. சரி, அவ எங்க இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்கம்மா.